வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறக்க வர உள்ளதை அடுத்து மண்டபம் முகாம் அருகே உள்ள ஹெலிபேடில் விமானப்படை அதிகாரிகள் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை நடத்தினர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். பிரதமர் மோடி வருகை தொடர்பான தகவல்களும் மேலும் தற்பொழுது இந்த சோதனை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மண்டப நிலப்பரப்பை ராமேஸ்வரம் தீவுடன் இணைப்பதில் பாம்பன் ரயில் பாலங்கள் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு பழைய ரயில் பாலத்தில் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதையடுத்து அனைத்து ரயிலுமே மண்டப ரயில் நிலையத்திலிருந்து தற்போது வரை இயக்கப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து பழைய ரயில் பாலம் அருகிலே சுமார் ஒரு 550 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணி நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு, அதாவது இலங்கையிலிருந்து விமானம் மூலமாக மதுரைக்கு மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் முகாம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடுக்கு அங்கிருந்து தரவழி மார்க்கமாக ராமேஸ்வரத்துக்கு வரையை தந்து பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவை ராமேஸ்வரத்துக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதனையடுத்து அவர் வருகை உத்தரவோடு வெட்டி விமானப்படை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா மண்டபம் முகாம் அருகில் உள்ள ஹெலிபேட் தளத்திற்கு விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக, அதாவது இன்று பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர்ல மண்டபத்தை கொண்டு இறக்கி சோதனை நடத்தி வருகிறார். அதே போல் நாளை ஸ்ரீலங்கா அதாவது நேரடியாக ஸ்ரீலங்கா வரக்கூடிய கால தயார் நிலையில் உள்ளது. அங்கிருந்து ஹெலிகாப்டர் நாளை மண்டப முகாமுக்கு கொண்டு ஹெலிபேட் தளத்துக்கு இறக்கி சோதனை நடத்தும் திட்டமிட்டுள்ளார். இந்த சோதனை சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஏராளம் பொதுமக்களும் பார்வையிட்டு வருவதோடு ராமேஸ்வரத்துக்கு வருகை தருகிற சுற்றுலா பயணிகளும் ஏராளமான சாலை ஓரத்தில் தங்களுடைய வாகனம் நிறுத்தி பார்வையிட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.